பச்சை புளி ரசம் பண்ணல. அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் இவ்வளவையும் இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். அடுத்து 2 தக்காளி, அடுத்து இது பிசைய தேவையான உப்பு இவ்வளோ போட்டு கையால் நல்லா மசிச்சு விட்டுடலாம். மசிச்சாச்சு. இந்த கறிவேப்பிலையும் மல்லி இலையும் இதில் போட்டு இதையும் நல்லா நசுக்கி விட்டுடலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இனி இடித்து வச்ச ஜீரகம் இதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி தேவையான புளி தண்ணியும் விட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டால் ரசம், ரைஸு, சிக்கன் ரோஸ்ட்டு கூட ரொம்பவே பெஸ்ட்டு காம்பினேஷன். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.